தமிழ் தகவல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2019 1ஆம் தேதி நடைபெற்ற பொது தமிழ் தேர்விற்கான விடைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மாதிரி எழுதக்கூடிய விடைகளுக்கு மட்டும் நான் ஆன்சரோட அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்டார்டிங் டெண்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாமில் எல்லாத்துக்கும் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 1. பலவல் தருக. அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. கேள்வி 1. தமிழரசி குறவஞ்சின் பாட்டுடை தலைவன் கோயில் கொண்டுள்ள இடம். 4 ஆப்ஷன். அ. இமயமலை, ஆ. விராலிமலை, இ. திருநீர்மலை, இ. சுவாமிமலை. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா இ. சுவாமிமலை. 2வது கேள்வி. திருக்குறளின் அழியாத்தன்மையை எடுத்துரைத்தவர். அ. இடைக்காடனார், ஆ. இறையனார், இ. கம்பர், இ. கபிலர். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆ. இறையனார். 3வது கேள்வி. வீரமாமுனிவரின் தாய்நாடு. 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆ. இத்தாலி, ஆ. புதுச்சேரி, இ. தமிழகம், இ. பிரான்ஸ். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆ. இத்தாலி. 4வது கேள்வி. பால் வீதி என்ற நூலின் ஆசிரியர். இதற்கான 4 விடை கொடுத்துருக்காங்க கீழே. வாணிதாசன், அப்துல் ரஹ்மான், தாரா பாரதி, பாரதியார். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆ. அப்துல் ரஹ்மான். 5வது கேள்வி. செந்தமிழ் நாடு எனப்படுவது. 4 ஆப்ஷன். பாண்டிய நாடு, பல்லவ நாடு, சேர நாடு, சோழ நாடு. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு. 6வது கேள்வி. உழைப்புக்கு பஞ்சம் வந்தால் அதை வெல்ல வேண்டுவது. 4 விடை பார்த்தீங்கன்னா பாலை நிலம், பூவர் நிலம், உளுநிலம், சதுப்பு நிலம். சரியான விடை பார்த்தீங்கன்னா உளுநிலம். இது பகுதி 2. அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. 7வது கேள்வி. கணிச்சி கூர்ம்படை அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 4 விடை கொடுத்துருக்காங்க. உண்மைத்தொகை, பண்புத்தொகை, வேற்றுமைத்தொகை, வினைத்தொகை. இதுக்கு சிறந்த விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. பண்புத்தொகை. 8வது கேள்வி. வேலி எனும் சிறுகதையின் ஆசிரியர். இதுக்கான 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வண்ணதாசன், ராஜம் கிருஷ்ணன், ஜெயகாந்தன், வள்ளிக்கண்ணன். இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன். அடுத்த கேள்வி. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதபமிகும் என்னும் விதி பயின்று வரும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன். கொத்துப்பூ, மரப்பட்டை, மாம்பூ, தேன்பூ. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா கொத்துப்பூ. 10வது கேள்வி. ஆசீர்வாதம் இச்சொல்லிற்குரிய தமிழ் சொல்லை தேர்க. ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. வாழ்த்து, புகழ், வணக்கம், நலம். சரியான விடை பார்த்தீங்கன்னா வாழ்த்து. இது பொருந்தாத இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது புது பேட்டர்னில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இது நம்ம ஏற்கனவே பேட்டர்ன்லாம் ஏற்றிருக்கிறோம். எல்லா இதுக்குமே நம்ம பேட்டர்ன் ஏற்றிருக்கோம். அது போனால் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். இதில் பார்த்து சரியான பொருந்தாத தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது சட்டை வள்ளிக்கண்ணன் தான் உங்களுக்கு இது தவறான தேர்வு. அதை நீங்கள் எடுத்து எழுதணும். 12. புடைப்புடை இயக்கர் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருட்பன்மொழி, பெயரச்சம், அடுக்குத்தொடர், இரட்டை கிளவி. இது சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ. அடுக்குத்தொடர். 13. கிளிசல் எனும் சிறுகதை வாயிலாக நாம் அறிந்து கொள்வது. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேராசை பெருநஷ்டம், ஒற்றுமைய வலிமை, சிறுதுள்ளி பெருவெள்ளம், நேர்மையை சிறந்த கொள்கை. சரியான விடை பார்த்தீங்கன்னா நேர்மையை சிறந்த கொள்கை. 14. கான் இச்சொல்லுக்குரிய பொருளிலிருந்து தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா பார்க்காடு. அதாவது 3வது ஆப்ஷன் சரியான ஆப்ஷன் பார்க்காடு. அடுத்தது நம்ம சிறுவினா குறுவினாக்கெல்லாம் நம்ம சொல்லலை. அது 1 வேர்டு ஆன்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். 22வது கேள்வி. வலிமிகா இடங்களில் உள்ள வல்லெழுத்துக்களை நீக்கி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆன்சரை மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம். குபு குபு என்று புகை மண்டலம் சூழ்ந்திருந்தது. இதுதான் சரியான விடை. இது இக்குன்னெலாம் கொடுத்துருந்தாங்க. அதான் தவறானதை நீக்கிட்டு நம்ம சரியான விடையை மட்டும் இந்த மாதிரி எழுதணும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க தமிழ் என்று அவனா சொன்னான் அறிந்து சொல் எனக்கு. இதுதான் வந்து சரியான விடை. 23வது கேள்வி, தொடரில் உள்ள பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா விழாவில் அறிஞர் பலர் பேசினர். இதுதான் சரியான விடை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இடப்பக்கம் இருப்பது ஔவையார் சிலை. இந்த இப்பு அப்படிங்கிறத நம்ம சரியா திருத்தி எழுதணும். எழுதிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. 24வது கேள்வி, கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது. இந்த இருந்து நீங்க சரியா மாத்தி கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துப்பாங்க. கொடுத்த செய்தியை கோவையாக பேசு. இதை கரெக்டா எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க். 25 பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை எழுதுக. டிசைன் அப்படின்னா அதுக்கு வடிவமைப்பு அப்படின்னு எழுதிருக்கீங்க. லோனுக்கு கடன். 3வது ஜில்லாங்கிறது மாவட்டம். உபன்யாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவுங்க தான் உங்களுக்கு சரியான தமிழ் சொல். 26 மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. பலாத்தோப்பில் பலா பிஞ்சு பிரித்து வந்தேன். இந்த பலாத்தோப்பிலுங்கிறது இதை கரெக்டாக நீங்கள் எழுதணும். 2வது யானை பாகனோடு ஆட்டு இடையினும் வந்தான். இது எழுதிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. 27வது கேள்வி, ஏற்றிடையில் நிறுத்த குறியிட்டு எழுதுக. இந்த ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி இதெல்லாம் போட்டு நீங்கள் இருக்கிறது அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. 28வது கேள்வி, ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. பார்த்தீங்கன்னா வெஞ்சினம் வெம்மை பிளஸ் சினம். விதி 1 ஈறுபோதல். விதி 2 முன்னின்ற பெயரச்சம் தெரிதல். இது பார்த்தீங்கன்னா மண்ணரசு மண் பிளஸ் அரசு. விதி 1ங்கிறது தனிக்குறில் முன்னோற்று உயிர்வரின் இரட்டும். விதி 2ங்கிறது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு. அடுத்தது 29வது கேள்வி, ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பது வரப்பிலும் எழுதுன்னு கேட்டிருக்காங்க. போற்றி அப்படிங்கிறது போற்று பிளஸ் ஈன்னு பிரித்து எழுதிட்டு இதில் போற்றுங்கிறது பகுதி, ஈங்கிறது வினையச்ச பகுதி அப்படின்னு எழுதணும் நீங்கள். சுழன்று, இது சுழல் இன் பிளஸ் இர் பிளஸ் சு. சுழலின்ங்கிறது பகுதி, இல்லுங்கிறதானது விகாரம், இருங்கிறது இறந்தகால இடைநிலை, ஊங்கிறது வினையச்ச பகுதின்னு எழுதியிருக்கணும் நீங்கள். இது வந்து ப்ராவர்பு இங்கிலீஷில் கொடுத்து உங்களுக்கு தமிழில் வந்து சொல்லி தமிழாக்கம் தருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாலேஜ் இஸ் பவர், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர், எ பென்னி சேவ்டு இஸ் எ பென்னி கெயின்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ். இதுக்கான தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா அறிவே ஆற்றல், வருமுன் காப்பதே சிறந்தது, சிறுதுள்ளி பெருவெள்ளம், உன்னுடைய வெற்றிக்கு பாராட்டுக்கள். இது 44 பார்த்தீங்கன்னா உதவி வரைத்தன் உதவி செய்யப்பட்டா சால்வின் வரைத்து. அதாவது வரைத்து என்கிற முடிய குரல் கேட்டுருந்துங்க. அதுக்கான சரியான குரல் இதுதான். இதுக்கு 2 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த 1 வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதே போல் வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து எழுதக்கூடிய தேர்வுக்கு நாங்கள் விடையை வந்துட்டு உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வந்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு மாதிரி வினாத்தால் நம்ம ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்களுக்காக அதை சொல்கிறேன். இந்த தகவல் நீங்கள் பிளேலிஸ்ட்டு போயிட்டு HSC 12ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா தமிழ் ஆங்கிலம் படிக்க 2 மீடியம் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நம்ம மாடல் கொஷின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஏற்றிருக்கோம். அந்தந்த வகுப்பு வேண்டியவர்கள் அந்தந்த கொஷின் பேப்பரை நீங்கள் போய் பார்த்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.